Hey friends, vanakkam, welcome back to the channel Beaudefining. இன்னைக்கு நவராத்திரியோட day 6 and so very happy day 6 வரைக்கும் நம்ம வெற்றிகரமா எடுத்துட்டு வந்திருக்கோம். and இதுக்கு previous வீடியோலாம் நீங்க பார்க்கலன்னா நான் அதோட லிங்க் எல்லாம் கீழ description boxல கொடுக்கிறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சோ இன்னைக்கு day 6 ஓட கலர் என்ன அப்படினா இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரெட்ங்க. சோ ரெட்னாலே அழகு தானே, சூப்பரான ஒரு கலர், நம்மள எல்லாமே பயங்கர பிரைட்டா காட்டுற ஒரு கலர் சரிங்களா. சோ ரெட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் கூட ரெட்னாலே அந்த லவ் அப்படி இல்லையா. ஸோ அதனால தான் இன்னைக்கு த கான்செப்ட் இஸ் லவ் அண்ட் பேஷன். ஸோ எந்த விஷயத்தையுமே நம்ம லவ் அண்ட் பேஷனோட பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே வெற்றி தாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த ஆண்டவன் வந்து எல்லாமே வெற்றியாக தரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வித் தட் நோட்டோட நம்ம வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ சாரீ ஃபுல்லாகவே வந்து கோல்ட் அண்ட் சில்வர் வெர்டிக்கல் லைன்ஸ், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக தாமரை, ஐ மீன் ஒரு பூ மாதிரி அப்படியே லென்த்தாக தோரணம் போட்ட மாதிரி, தோரண சாரீ ஓகேவா, தோரணம் சாரீ, அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் தோரணம் அண்ட் சில்வர் தோரணம் இருக்குது. அண்ட் ப்ளவுஸ் வந்து நானே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணேன். பிகாஸ் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ரெட்டு தான் வந்ததுங்க. ஸோ ரெட்டில் வந்து ஒரே மாதிரி போட்டால் ஒரு நான் டல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சில்வர் இருக்கு இல்லையா, அந்த சில்வர் காம்போ கொண்டு வந்துட்டு அண்ட் கூடவே வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் கொடுத்துட்டு சைடில் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து கொடுக்க சொன்னேன். ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து கட்டோரி கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டோரி கட்டு எதுக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிக் பிரஸ்ட் இருக்கிறவங்களுக்குலாம் கட்டோரி கட் போட்டான்னா நல்லா நீட்டாக அழகாக காட்டும். ஸோ சரி, ஃபஸ்ட் டைம் நான் இந்த கட்டோரி கட் ஒர்க் வச்சு நான் இந்த ப்ளவுஸ் வந்து போட போகிறேன். எனக்கு தெரியல எப்படி இருக்குன்ட்டு, பட் நான் ட்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம ஸ்டைலிங் பண்ணும்போது ப்ளவுசஸில் இந்தந்த கட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நான் இது வரைக்கும் இந்த கட்டோரி ஒர்க் வச்சு நான் பண்ணதே கிடையாது, போட்டதே கிடையாது. அதனால தான் நான் வந்து இந்த ஒரு டிசைனை வந்து இதில் இன்கார்பரேட் பண்ண சொன்னேன். ஸோ நல்லபடியாக அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ சாரியை கட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டியூயி பேஸ் அண்ட் நல்ல ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி ஒரு மேக்கப் லுக் தாங்க. வெரி வெரி நைஸ் மேக்கப். ஏன்னா நான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இதோட அவுட்புட் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு என் ஸ்கின்னில் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் பண்ணுறதை நான் இங்கே பார்த்தாலே வந்து கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கும் அவுட்புட் வரும். ஸோ ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராடக்ட் என்னென்ன யூஸ் பண்ணணும் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த ஒரு சாரிக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு க்ளோயிங் மேக்கப் வேணும் அப்படின்னு நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்குரிய ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து நல்லா போய் உக்காந்துச்சு, நல்ல ஒரு லாஸ்டிங் இருந்தது. என் ஹஸ்பண்ட்லாம் என்ன இது கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க, ஏதோ கல்யாணத்துக்கு போறியா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை, நான் வந்து நவராத்திரி லுக் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து ரெடி இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அவங்கக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அளவுக்கு நல்ல நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருந்தது இந்த லுக்குக்கு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஒரு லுக் வந்து ரொம்பவே பர்சனல், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லுக்ஸ். இதுக்கு மேலே நான் க்ரியேட் பண்ணுறது எப்படி வரும்னு எனக்கு தெரியல, பட் சோஃபாரில் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் மை ஃபேவரட்னு வந்து சொல்லுவேன். அண்ட் ஆக்சுவலாக இந்த சாரியும் அந்த ப்ளவுஸும் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. பட் ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது, எனக்கு அதுதான் கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒழுங்காக ஷோல்டரில் உட்கார மாட்டேன், இந்த கை பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி ஆக்சுவலாக டேசல் வைக்கல, அதனாலேயே வந்து இறங்கி போகுது. அதுதான் கொஞ்சம் வந்து என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த ஒரு வீடியோவில். பட் எனிஹவ் நம்ம வந்து சிரிச்சாப்பில் இருக்கணும் இல்லையா, அதனால் அப்படியே வந்து சிரிச்சிட்டே அப்படியே வந்து கேஷுவலாக வந்து மேக்கப் லுக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எஸ் மை டிஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த லுக்கில் வந்து எல்லாமே அழகாக அமைஞ்சு வந்திருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், நீங்கள் பாருங்கள் வீடியோட எண்டில் பாருங்கள், அந்த அளவுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நச்சுன்னு அழகாக உட்காந்துருந்தது. நானே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு விஷயம், நான் இந்த மாதிரியெல்லாம் ஹை பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம்
அப்புறமேட்டு பென் செக்யூர் பண்ணி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த நவராத்திரிக்கு நம்ம டிஃப்ரெண்ட் லுக்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு என் மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து லைக் நான் வந்து அதுக்கு எடுத்த எஃபர்ட்ஸ் வந்து எனக்கே அறியாமல் எல்லாமே அமைஞ்சு வந்தது அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு லுக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்களும் ரெக்கக்னைஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறது, தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஹாப்பி திங். தேங்க்யூ டியர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த கமெண்ட் போட்டவங்களை ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி இன்னும் நல்லா நாளைக்கு நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும், நாளைக்கு இதை விட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு வந்து மைண்டில் வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணலாம், எப்படி வந்து லுக்கை கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் அப்படியே அழகாக எல்லாமே அமைஞ்சு வந்துட்டுருக்கு. அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா த பெஸ்ட் பார்ட் வந்து எல்லாமே இதுதான் நல்லாயிருக்கு அதுதான் நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லாமல் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஒரு லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைடுக்கு போடக்கூடிய ஒரு லுக்கு. ஒரு பிரைடு வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆகட்டும், மேரேஜ்க்கு ஆகட்டும், அவங்களோட ஸ்பெஷல் டேக்கு வந்து இந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ யாராச்சும் நீங்கள் வந்து செல்ஃப் மேக்கப் போட்டிக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு லுக்கை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்டேஜுக்கும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டும். அண்ட் இஃப் சப்போஸ் உங்களால் வந்து லைக் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ண முடியாது அண்ட் மேக்கப் பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, நான் ப்ராடக்ட் வாங்கினாலும் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ஸ்பெஷல் டே அன்னைக்கு என்னோட மேக்கப் சர்வீஸ் வந்து தேவைப்பட்டாலும் நானும் வந்து உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க மாட்டேன், ஃபோன் நம்பராக கொடுக்குறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் உண்டுங்க. இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எஸ், அப்படியே வந்து அழகாக வந்து மெருகேற்றிட்டே இருக்கேன். ஸோ ப்ராடக்ட் யூசேஜ் பற்றி ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்கப் லுக்கை வந்து ஃப்ளாலெஸ்ஸாக வச்சுக்கிறதுக்கு மெயின் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் தாங்க. ஸோ ஸ்கின்னை வந்து நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கணும். ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணுறதுல நம்மளோட வீடியோஸில் நிறைய ஃபேஷியல் வீடியோஸ் போட்டிருக்கேன், அப்புறம் ஸ்கின் கேர் ரூட்டீன்லாம் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த நவராத்திரிக்கு ஸ்பெஷலான ஒரு க்ளோ அப் ரூட்டீனும் வந்து போட போனேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 9 days முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஃபுல் பாடி க்ளோ அப் ரூட்டீன் நவராத்திரிக்கு வேண்டி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களோட இந்த டே வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு இந்த ஸ்கின் கேர் ரூட்டீனை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ பண்ண போகிறேன். டெஃபினட்டாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ அப்படியே சொல்லி நம்ம வந்து ஹேர் ஸ்டைலுக்கு வந்தாச்சு. ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட ஒரிஜினல் ஹேருங்க. ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க, இதக்கா என்னக்கா விக் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு. இல்லை விக்கெல்லாம் இன்னும் வைக்கிற நிலைமைக்கு வரல. பட் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தாலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஹேர் ஃபால் இஷ்யூஸ் எல்லாம் வராது. நல்லா தண்ணி குடிங்க, நல்லா டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் வந்து ஹேர் வந்து அழகாக மெயின்டைன் ஆகும். மெயினாக வந்து சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பம்கின் சீட்ஸ், அப்புறமேட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது முடியணும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கும் சொல்கிறேன், அதையும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதை பண்ணால் நல்லாயிருக்கும். நான் பாருங்கள், ஜஸ்ட் எந்த விதமான பேக் கோமெல்லாம் பண்ணலைங்க. சும்மா எடுத்து முடிய அப்படியே வந்து எல்லாமே ஃபுல் பஃப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா வால்யூம் கொடுத்து பின் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் நார்மல் ஜடை போட்டாச்சு, கீழே வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. அண்ட் என்னோட ஃபேவரட் நம்மளோட துளிர் ஸ்டோர்ஸ்லேருந்து ரீசெண்டாக தீபாவளிக்காக இந்த ஒரு ஹேர் ஆக்சசரிஸ் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஜுவல்லரி பீஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே காண்டாக்ட் நம்பருக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இது வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ ஜுவல்லரி மட்டும்தாங்க இங்கே ஒரு சரியான சொதப்பலாச்சு. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி இந்த ஜுவல்லரி பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஜுவல்லரி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அது மெனக்கெட்டு தலையெல்லாம் முடியெல்லாம் எடுத்து அந்த ஆக்சசரிஸ்கள்லாம் கலைஞ்சு திரும்பியும் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அது அப்புறம் எப்படியோ போட்டு முடிச்ச பிறகு எனக்கு வந்து இந்த லுக்கு ஐயோ என்னமோ ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்கே அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கு இடையில வந்து நான் பொட்டெல்லாம் வேற வச்சாச்சு. ஆனால் இருந்தாலுமே அந்த ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வரவே இல்லை. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றதுக்கு வேண்டி நான் அந்த நகையெல்லாம் வந்து மறுபடியும் கழட்டிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த சாரீக்கு ஆப்டாக இருக்கிற ஒரு பேர்ல் வச்ச ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் உள்ள ஒரு லாங் செயின் வந்து போட்டுட்டேன். அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக செட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இது எனக்கு
எனக்கு வந்து பிளெண்ட் ஆன மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜுவல்லரி போட்டது பிடிச்சிருந்ததா இல்லை இந்த ஜுவல்லரி போட்டிருக்கிறது பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். அவ்வளோதாங்க. ஸோ லுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். அண்ட் இது உங்களோட சப்போர்ட் தெரிவிக்கிறதுக்கு ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சரிங்களா? அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். until then take care, tata, bye bye.